இப்ப எனக்கு ஒரு விஷயம், ஒரே ஒரு இது மட்டும் பண்ணணும். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிடையாது. ஒரு மறைமுகமான லாங்குவேஜ், நிறைய அர்த்தங்கள் கொடுக்குறது. தமிழ் அப்படி இல்ல, பியூர் அண்ட் பர்ஃபெக்ட், ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருக்கும். நீ, நீங்கள், உன்னை, உங்களை, உன்னிடம், உங்களிடம் 6 மீனிங் இருக்கு. நீங்க நல்லா பாத்துங்க. யூல நீங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கணுங்கிறதுக்காக அதை சொல்ல வர்றது. ரைட்? இப்ப என்னிடம் இருந்து யாராவது சொல்ல முடியுமா? என்னிடம் இருந்து 2 வார்த்தையில. From me. From me. From me. நல்லா பாருங்க. From me. எனக்கு, எனக்கு 2 வார்த்தை. To me. To me. எனக்காக. For me. For me. Just ஞாபகம் வச்சுங்க. என்னுடன், என்னிடம், என்னிடம் இல்லை, என்னுடன். With me. Beautiful, beautiful. Now. Us. இப்ப இதுக்கு அப்புறம் ஓகே, என்னுடன் போடாச்சு. என்னை பற்றி. About me. About me. மூவ் பண்ணிக்கிறது, மூவ் பண்ணி இது பண்ணிக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணாலே பாக்கியெல்லாம் உங்களால பண்ண முடியும். ஏன் இது சொல்றோம்னா, இது பேசுறதுக்கு இந்த பிரதிபெயர் சொல்லுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். I'll pick and choose. அவளிடமிருந்து. From him. அவளிடமிருந்து. From him. From her. From அவளிடமிருந்து. ஓகே. அவளுக்காக. For her. For her. சூப்பர். அவளுடன். With her. With her. நான் pick and choose பண்றேன், நீங்க எழுதுங்க. நீங்க உனக்காக. For you. உங்களுக்காக. For you. For you. For you. All right. உன்னுடன். With you. With With you. you. இடையில வந்து திருப்பி இதை ஃபில் பண்ணுவோம். டெஃபினட்டா இப்ப வந்து டைம் ஆயிடுச்சு, 30 minutes ஆயிடுச்சு. லெட்ஸ் கெட் டு பாசிவ். ஆக்டிவ்ல வந்து பாசிவ் கன்வர்ஷன் அதி முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னாக்கா நிறைய இருக்குல்ல. இப்ப வந்து நியூஸ் பேப்பர்ல படிப்பீங்க, இங்கிலீஷ் பேப்பர்ல படிக்கிறீங்க, இங்கிலீஷ் நியூஸ் வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க, கேட்குறீங்க அப்படின்னா பாசிவ் யூஸ் பண்ணுவாங்க. அது முக்கியமான பார்ட்டா இருக்கு ஆங்கில பேச்சுல. சோ இப்படி ஒண்ணு இருக்கு, எழுதப்படுகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் கிடையாது, நான் ஸ்ட்ரெயிட்டா வர்றேன். இங்க பாருங்க, எழுதுகிறேன்னு இருக்கு. நல்லா